என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. உலக மக்கள் எல்லோரும் இதை பார்த்து பழகுகிறார்கள். சிறுவர் முதல் பெரியவர்கள், நோயாளிகள், நடுத்தர வயதினர்கள் அத்தனை பேர்களும் பழகி பல்வேறுபட்ட ஆசனங்களை செய்து அவர்களுக்கு உண்டான நோய்களை நீக்கிக் கொள்வதோடு யோகாசன ஆசிரியர்களாகவும் மாறிக்கொண்டு மற்றவர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கும் உண்டான பிரச்சனைகளை நீக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு திருப்பூர் யோகாசன சங்க தலைவர் ரவி அவர்கள் 23 ஆண்டுகளாக அங்கே மாணவர்களுக்கு யோகாசனம் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அபர்ணா 7வது வகுப்பு, லக்ஷணா 3வது வகுப்பு, ஹரணி 3வது வகுப்பு சுபாஷ் மெட்ரிக் ஸ்கூலில் திருப்பூரில் படிக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது கண்ட மிரண்டாசனத்தை செய்ய போகிறார்கள். நம்மளெல்லாம் மிரள வச்சிருவார்கள் போலுக்கு அந்த மிரண்டாசனத்தை செய்ய போகிறார்கள். பாருங்கள், இவைகளெல்லாம் நமது நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் காணக்கூடாத ஒரு அற்புதமான ஆசனங்கள். எங்கே இருந்து தேடி பிடித்தார்களோ தெரியவில்லை. இந்த அருமை மாணவ மணிகளே, நீங்கள் இந்த கண்ட மிரண்ட ஆசனத்தை செய்து எங்களை எல்லாம் மிரள வைப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எங்கே செய்யுங்கள் பார்க்கலாம். காலை விரித்து கால் பின்னாலுடைய வந்து தலை முன்னால் வருது. கண்ட மிரண்டாசனம் பாருங்கள், நம்மளெல்லாம் மிரள வைக்கிறார்கள். அற்புதமான ஆசனம். முதுகு உழைக்கப்படுகிறது, கால் மடக்கப்படுகிறது. அவளெல்லாம் ஜீரணக்கருவிகள் அற்புதமாக வேலை செய்யும். முதுகெலும்பு நன்றாக வளைக்கின்ற காரணத்தினால் இரத்த ஓட்டமானது தலைப்பகுதிக்கும் காற்பகுதிக்கும் பீச்சிட்டு அங்கே எல்லா பகுதிகளுக்கும் இரத்த ஓட்டம் சரியாக நடைபெறும். இவளெல்லாம் காலமெல்லாம் சாதனை செய்தால்தான் இதில் வெற்றி பெற முடியும். மெதுவாக இறக்குங்கள். மெதுவாக அப்படியே படுத்தே எழுந்திருக்கலாம். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள் இந்த ஆசனத்தை. எந்திரிங்க. மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. கண்ட மிரண்ட ஆசனம். கண்டன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டவர்கள் எல்லோரும் இதை கண்டு மிரளக்கூடிய ஆசனம் என்பதால் கண்ட மிரண்ட ஆசனம் என்று வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், குழந்தைகளை எந்த அளவுக்கு வதக்கி வசப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அதன் ஆசிரியர் ரவி அவர்கள். அவருடைய சேவையைத்தான் நாம் போற்ற வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். கண்ட மிரண்ட ஆசனம். ஆகவே இது போன்று 84 லட்சம் ஆசனங்களை நம்ம முனிவர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று வெளிநாட்டவர்களா வியக்கிறார்கள். எல்லாம் ஒரு 100, ஒரு 50, 200 ஆசனங்கள் இருக்கலாம். 84 lakhs ஆஃப் ஆசனாஸ். ஒரு முடிக்கு ஒரு ஆசனம் செய்யும் பொழுது உடலில் எந்த உறுப்புகளிலும் தேய்மானம் வராது, நோய் வராது, ஓல்டேஜ் தன்மை, வயோதிகத்தன்மை அடையாது. ஆகவே தான் நமது முனிவர்கள் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்து நமக்கு இது போன்ற கலைகளை தந்திருக்கிறார்கள். வைத்திய நூல்கள், வானசாஸ்திரம், ராகசேஸ்திரம் இவைகளெல்லாம் எழுத வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் 10,000 ஆண்டு வாழாமல் அதெல்லாம் எழுத முடியாது. அதை எந்த விஞ்ஞானியாலும் மாற்ற முடியவில்லை. ஆகவே இது போன்ற அற்புதமான ஆசனங்களை இதை பார்க்கின்ற அத்தனை பள்ளி தாளாளர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நலமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.